இலங்கையில் அதிபராக முதன்முறையாக ஒரு இடதுசாரி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். போன முறை 2019 நடந்த அதிபர் தேர்தலையும் அனுரகுமார திசநாயக்க அவர் கண்டெஸ்ட் பண்ணாரு. ஆனா அப்ப அவர் எவ்வளவு ஓட்டு வாங்கினார்னா வெறும் 4,18,000 சில்லறதான் வாங்கினாரு. சதவீதம்னு பார்த்தா வெறும் 3.16% தான். இப்ப 42.3% வாக்குகளை பெற்று இருக்கிறார் அப்படின்னா அது ஒரு ஹிஸ்டாரிக் விக்டரி அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியும். போட்டியிட்ட எல்லா அரசியல் கட்சிகளுமே பொருளாதார பிரச்சனையை நாங்க வெற்றி பெற்றால் அதை கையாளுவோம், அதை சரி செய்வோம் அப்படிங்கிற முறையில தான் மக்கள் மத்தியில சொன்னாங்க. ஆனா ஜேவிபி என்பிபியினுடைய திசநாயக்க அவர்களுடைய தேர்தல் அறிக்கை அதுல பல்வேறு விஷயங்கள் சொல்லப்பட்டது. அந்த விஷயங்கள் மக்களுடைய கவனத்தை ஈர்த்தது, மக்களை கவி பிடித்தது அப்படிங்கிறது தான் அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஆதரவுக்கான காரணம். IMF லோன் அப்படிங்கிறது அதனுடைய கடுமையான நிபந்தனைகள் அப்படிங்கிறது அவர் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான சவாலாக இருக்கும். தமிழ் மக்களுடைய அந்த காயங்களை ஆற்றுவது அப்படிங்கிறது அவருக்கு முன்னால் இருக்கக்கூடிய அடுத்த முக்கியமான கடமை. தமிழ் மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு அதிகாரங்களை பகிர்ந்து கொடுப்பது, அதிகார பரவல் செய்வது அப்படிங்கறத அவர் எப்படி செய்ய போகிறார் அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். அனைவருக்கும் வணக்கம். பீப்புள்ஸ் டெமோக்ரசி செப்டம்பர் 23-29 வாரத்துக்கான தலையங்கம். இலங்கையின் முதல் இடதுசாரி அதிபர், இதுதான் தலையங்கத்தினுடைய தலைப்பு. நம்ம அனைவருக்கும் தெரியும், இலங்கையில செப்டம்பர் 21 அதிபர் தேர்தல் என்பது நடைபெற்றது. அதுல அனுரகுமார திசநாயக்க அவர் மிகப்பெரிய அளவு வெற்றி பெற்று அதிபராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அவர் மொத்தம் 57,40,179 வாக்குகள். சதவீதம்னு பார்த்தாக்க 42.3% வாங்கியிருக்காரு. இவர் ஜேவிபி என்கிற கட்சியை சார்ந்தவர். ஜேவிபி உள்ளிட்ட இடதுசாரி கட்சிகள், குழுக்கள், தனிநபர்கள், அறிவுஜீவிகள் அடங்கிய ஒரு கூட்டணி, இடதுசாரி முற்போக்கு கூட்டணி என்பது உருவாக்கப்பட்டது. அது நேஷனல் பீப்புள்ஸ் பவர் என்பிபிங்கிற பெயர்ல உருவாக்கப்பட்டிருக்கு. அதனால ஜேவிபி சார்பாகவும் என்பிபி சார்பாகவும் தான் அவர் தேர்தலை சந்திச்சாரு. அவர் பெற்ற வாக்குகள் மற்றும் வாக்கு சதவீதம் எதுக்கு சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, போன முறை 2019 நடந்த அதிபர் தேர்தலையும் அனுரகுமார திசநாயக்க அவர் கண்டெஸ்ட் பண்ணாரு. ஆனா அப்ப அவர் எவ்வளவு ஓட்டு வாங்கினார்னா வெறும் 4,18,000 சில்லறதான் வாங்கினாரு. சதவீதம்னு பார்த்தா வெறும் 3.16% தான். அதனால அந்த இடத்துல இருந்து இப்ப 42.3% வாக்குகளை பெற்று இருக்கிறார் அப்படின்னா அது ஒரு மேஜர் அட்வான்ஸ், ஒரு ஹிஸ்டாரிக் விக்டரி அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியும். அதனால இலங்கையில் அதிபராக முதன்முறையாக ஒரு இடதுசாரி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கறது நம்ம அடிக்கோடிட்டு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இப்ப ஒரு திசநாயக்க அவர்களுடைய வெற்றிக்கான முக்கியமான காரணம் அல்லது ஆதரவு அப்படின்னு பார்த்தா அதுல ஒரு பிரதானமான விஷயத்த சொல்ல முடியும். 2022 மிகப்பெரிய மக்களுடைய போராட்டம்ங்கிறது நடந்தது. அதை அரகாலயா அப்படிங்கிற சிங்கள வார்த்தையை பயன்படுத்தி அவங்க சொல்றாங்க. பீப்புள் ஸ்ட்ரகிள்ங்கிறது ஒண்ணு நடந்தது. அது எதனால நடந்ததுன்னு சொன்னா, அங்க இலங்கையினுடைய பொருளாதார நெருக்கடி, அதே போல ஊழல், நிறுவனமயமாக்கப்பட்ட ஊழல், அத்தியாவசிய பொருட்கள்லாம் கிடைக்கல, பயங்கரமான வேலையின்மை, இதுல மக்கள் கடுங்கோபத்துல கொந்தளிச்சாங்க. அதனால மக்கள் அந்த காலகட்டத்துல நடத்திய தொடர் போராட்டத்தின் காரணமாக அன்றைக்கு கோத்தபய ராஜபக்ச அரசாங்கம் அது வீழ்த்தப்பட்டு அவரு கோத்தபய நாட்டை விட்டு தப்பிச் செல்லக்கூடிய ஒரு நிலைமைங்கிறது ஏற்பட்டது. இதெல்லாம் ஒரு 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 நாள்ல அல்லது ஒரு இரவுல நடந்திருக்கக்கூடிய விஷயம் அல்ல. தொடர்ச்சியாக பல்வேறு விதமான வாழ்க்கை தர சரிவு உட்பட பல அடிப்படையான பிரச்சனைகள் காரணமாக மக்கள் மத்தியில கோபம் அப்படியே அடக்கி வைக்கப்பட்டு பிறகு ஒரு கட்டத்துல அது பீரிட்டு கிளம்பி ஒரு கடுமையான மக்கள் போராட்டமாக மாறியது. அதனாலதான் ராஜபக்ச நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய அவசியம்ங்கிறது ஏற்பட்டுச்சு. அங்க பொதுவா என்னன்னு பாத்தீங்கன்னா, இலங்கை அரசியல்ல மற்ற பல நாடுகள்ல இருக்கிற மாதிரி ஆளும் வர்க்கங்களை சார்ந்த 2 பிரதான கட்சிகள் அவங்கதான் மாறி மாறி ஆட்சிக்கு வருவாங்க. அதுல ஒரு கட்சியை சேர்ந்த ராஜபக்ச நாட்டை விட்டு போன பிறகு இன்னொரு கட்சியை சேர்ந்த
ரணில் விக்ரமசிங்க அவருதான் வந்து நாட்டினுடைய பொறுப்பை எடுத்து நடத்தக்கூடிய ஒரு நிலைமைங்கிறது ஏற்பட்டுச்சு. ராஜபக்ச குடும்பத்தினுடைய மொத்த ஆதரவோடு தான் வந்து ரணில் விக்ரமசிங்க இந்த பொறுப்புக்கு வந்தார். அவர் பொறுப்புக்கு வந்துட்டாரே ஒழிய நாடு சந்தித்து கொண்டிருந்த அடிப்படையான பிரச்சனைகளை அவர் வந்து அட்ரஸ் பண்ண விரும்பல, அட்ரஸ் பண்ண முடியல. பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீளணும்னா உடனடியா ஒரு கடன் வேணுங்கிறதுனால IMF கடனை அவர் வாங்கினாரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், IMF கிட்ட கடன் வாங்கினா படுபயங்கரமான நிபந்தனைகளை விதிப்பார்கள்னு. இலங்கை மீதும் இப்படியான கடுமையான நிபந்தனைகள்ங்கிறது விதிக்கப்பட்டது. அதனால அது இன்னமும் மக்களுடைய பிரச்சனைகளை அந்த நிபந்தனைகள், IMF நிபந்தனைகள் வந்து அதிகரிக்குது அப்படிங்கிற ஒரு மேஜர் இஷ்யூ இருக்கு. அதே போல ஊழல் வந்து மிகப்பெரிய அளவு நிறுவனமயமாக்கப்பட்ட ஊழல்ங்கிறது துவக்கத்திலேயே சொல்லப்பட்டது. அந்த ஊழலை ஒழிப்பதற்கான எந்த விதமான உருப்படியான நடவடிக்கைகளையும் ரணில் விக்ரமசிங்க எடுக்கல. அதே போல இருப்பவருக்கும் இல்லாதவருக்கும் இடையிலான ஏற்றத்தாழ்வு வந்து இலங்கையில மிகப்பெரிய அளவு அதிகரிச்சது. உதாரணமா சொல்லணும்னு சொன்னா, பணக்காரர்கள்ல உயர்மட்டத்துல இருக்கக்கூடிய 20% நாட்டினுடைய வருமானத்துல இந்த 20% கையில எவ்வளவு போய் சேருதுன்னா கிட்டத்தட்ட சரிபாதி 50% அவங்க கிட்ட போகுது. மக்கள்ல அடிமட்டத்துல இருக்கக்கூடிய 20% அவங்க கையில தேசிய வருமானம் எவ்வளவு போய் சேருதுன்னு பார்த்தா தேசத்தினுடைய வருமானத்துல வெறும் 5% தான் அடிமட்டத்துல இருக்கக்கூடிய 20% மக்களுக்கு போய் சேருது. அதனால இயல்பாகவே மக்கள் வந்து கடுமையான அதிருப்தியில இருந்தாங்க. மக்கள் மத்தியில அதிருப்தி வந்ததுன்னா என்ன ஆகும்? அது வந்து போராட்டமாக, கிளர்ச்சியாக, எதிர்ப்பாக வெடிக்கும். ஜனங்க ரோடுக்கு வரும்போதெல்லாம் ரணில் விக்ரமசிங்க அரசாங்கம் அதை ஒடுக்குவதற்கு, மாற்று கருத்தை சொன்னால் அதை ஒடுக்குவது, அடக்குவது அப்படிங்கிற பாணியை தான் அவர்கள் கடைபிடித்தார்கள். அதே போல மக்களுடைய உரிமைகளை ஒடுக்கக்கூடிய விதத்துல, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடிய விதத்துல சில சட்டங்கள் கொண்டு வந்தாங்க. ஒண்ணு வந்து இணையதளம், அதுலதான் மக்கள் கொஞ்சம் ஃப்ரீயா கருத்து சொல்லுவாங்க. அதை ஒடுக்குவதற்கான ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அதே போல பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. பேருதான் அப்படி இருக்கே ஒழிய இந்த 2 சட்டங்கள் மூலமாக மக்களுடைய நியாயமான அடிப்படையான ஜனநாயக உரிமைகள், சுதந்திரம் இதெல்லாம் வந்து பறிக்கப்பட்ட ஒரு நிலைமை தான் ஏற்பட்டுச்சு. அதனால இந்த மாதிரியான பின்னணியில தான் இப்ப சமீபத்துல அதிபர் தேர்தல்ங்கிறது நடந்தது. இப்ப இதுல பல கட்சிகள், பல வேட்பாளர்கள் போட்டியிட்டாங்க. அநேகமா வந்து பொருளாதார நெருக்கடி தான் மக்களை பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைங்கிறதுனால போட்டியிட்ட எல்லா அரசியல் கட்சிகளுமே பொருளாதார பிரச்சனையை நாங்க வந்து வெற்றி பெற்றால் அதை வந்து கையாளுவோம், அதை வந்து சரி செய்வோம் அப்படிங்கிற முறையில தான் மக்கள் மத்தியில சொன்னாங்க. ஆனா JVP NPP-னுடைய திசாநாயக்க அவர்களுடைய தேர்தல் அறிக்கை, அதுல வந்து பல்வேறு விஷயங்கள் சொல்லப்பட்டது. அந்த விஷயங்கள் மக்களுடைய கவனத்தை ஈர்த்தது, மக்களை கவ்வி பிடித்தது அப்படிங்கிறது தான் அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஆதரவுக்கான காரணம். அப்ப அவர் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல அவர் வந்து என்ன சொன்னாரு அப்படின்னா, ஒண்ணு வந்து பொருளாதாரத்தை சீர்படுத்துவதற்கான பணிகளுக்கு முன்னுரிமை கொடுப்போம் அப்படின்னு முதல் பாயிண்ட் சொன்னாரு. அடுத்தது வந்து பொருளாதார ரீதியாக, சமூக ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு, ஏற்றத்தாழ்வுகளை அகற்றி சமத்துவத்தை கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை எடுப்போம் அப்படிங்கறது 2வது அவரு முன் வச்சாரு. அதே போல அனைத்து குடிமக்களுக்கும் அடிப்படையான சுகாதார வசதிகள், அதே போல சமமான வாய்ப்புகள் கிடைப்பதற்கான ஏற்பாடு, இதை வந்து ஒரு 3வது விஷயமாக சொன்னாரு. குறிப்பாக கல்வித்துறை, அதே போல சுகாதாரத்துறை, இந்த 2 துறைகள்லையும் மக்களுக்கு சாதகமான மாற்றங்கள், சீர்திருத்தங்களை கொண்டு வருவோம் அப்படிங்கிறத சொன்னாரு. அதே போல ஒதுக்கப்பட்ட, ஓரங்கட்டப்பட்ட ஏழை மக்களுடைய நல்வாழ்க்கைக்காக நிறைய நலத்திட்டங்கள், அரசாங்கத்தினுடைய ஆதரவு நடவடிக்கைகள், அதை வந்து நிச்சயமாக எடுப்போம் அப்படிங்கிறது அவருடைய அறிக்கையில இடம்பெற்ற அடுத்த முக்கியமான விஷயம். அதே போல நாம் எல்லோரும் கவலைப்படுகிற மொழி வழி சிறுபான்மையினர், தமிழ் மக்கள் உட்பட மொழி வழி சிறுபான்மையினர், மத வழி சிறுபான்மையினர், இவர்களுடைய பிரச்சனைகளை நிச்சயமாக நாங்க வந்து அட்ரஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத அவர் சொன்னார். ஏன்னா தமிழ் மக்கள் மத்தியில பொதுவாக இந்த தேர்தல்ல வரக்கூடிய மாற்றம்ங்கிறது தங்களுக்கு சாதகமாக இருக்கணுங்கிறத அவங்க எதிர்பார்த்தாங்க.
அதனால அவர்கள் வசிக்கக்கூடிய பகுதிகள் மாகாணங்களுக்கு வந்து அதிகார பரவல் அப்படிங்கிறது வேணும். நீண்ட காலமாக அவர்கள் சந்தித்து கொண்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து தீர்க்கப்படணும் அப்படிங்கிறத அவங்க எதிர்பார்த்தாங்க. ஆனா பொதுவாக தொடர்ச்சியாக இந்த காலகட்டத்துல மாறி மாறி வந்த அரசாங்கங்கள் தமிழ் பேசும் மக்களுடைய இந்த அடிப்படையான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பெரிதாக ஒன்றும் நடவடிக்கை எடுக்கல. அதனால அது மக்கள் மத்தியில ஒரு ஒரு கசப்பை ஏற்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய விஷயமாக இருந்தது. இதுக்கு நடுவுல தான் இந்த என்பிபி திசநாயக்கா அவர்களுடைய அந்த கூட்டணி அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, நாங்க வந்த உடனே இந்த பிரச்சனைகளை எல்லாம் பார்ப்போம், குறிப்பாக மாகாண தேர்தல்களை உடனடியா நாங்க நடத்துவோம்னு சொன்னாங்க. கடைசியாக மாகாண தேர்தல்கள் இலங்கையில நடந்து 10 வருஷம் ஆச்சு. அதனால 10 வருஷமா நடக்காத தேர்தலை நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னு சொன்னா நிச்சயமாக அதை வந்து மாகாண தேர்தல்களை நடத்துவோம். அதே போல புதிய அரசமைப்பு சட்டத்தை கொண்டு வந்து மக்களுடைய பல கவலைகள் கரிசனங்களை அதுல நாங்க பிரதிபலிப்போம் அப்படிங்கிறத சொன்னாங்க. அடுத்து வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இலங்கையில வந்து அதிபர் ஆட்சி முறைதான். நாடாளுமன்றத்தை விட அதிகமான அதிகாரங்கள் வந்து அதிபர் கையில தான் குவிக்கப்பட்டிருக்கும். திசநாயக்க அவர்களுடைய அந்த தேர்தல் அறிக்கையில அவங்க ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அனைத்து அதிகாரங்களும் பெற்ற அதிபர், எக்ஸிகியூட்டிவ் பிரசிடென்சி, இதை வந்து நாங்க ஒழிப்போம். இது வந்து 1978 இருந்து இலங்கையில் அமல்ல இருக்கு. இதை வந்து நாங்க ஒழிச்சு நாடாளுமன்றத்திற்கு மக்கள் மன்றத்திற்கு கூடுதலான அதிகாரங்களை கொண்டு வருவோம் அப்படிங்கிறத சொன்னாங்க. அதே போல நாடாளுமன்றத்தை உடனடியாக கலைத்து விட்டு அடுத்த தேர்தல் நடத்துவோம் அப்படிங்கிறதும் சொன்னாங்க. அடிப்படையில அவர் சொன்னதுல இந்த ஊழல் கலாச்சாரம், அதே போல இன பாகுபாடு, ரேசிசம், கல்ச்சர் ஆஃப் கரப்ஷன், இது ரெண்டையுமே நிச்சயமாக மாற்றுவோம் அப்படிங்கிறத சொன்னாரு. ஏன்னா நீங்க வந்து ஒரு தவறை அரசியல்ல உயர்மட்டத்துல இருக்கிறவங்க செஞ்சா அவங்க வந்து சட்டத்தின் நடவடிக்கைக்கு உட்படவே மாட்டாங்க. அவங்க வந்து ஹாப்பியா போயிடுவாங்க. அதான் அங்க சிச்சுவேஷன். மக்கள் மத்தியில அது வந்து கடுமையான அதிருப்தி. ஒரு சாதாரண குடிமகன் செய்தால் கடுமையான தண்டனை, மேல்மட்டத்துல இருக்கிறவங்க செஞ்சா இம்பியூனிட்டி, எதுவுமே கிடையாது அப்படிங்கிற நிலைமை வந்து ஜனங்க மத்தியில ரொம்ப நிறைய முணுமுணுப்பை ஏற்படுத்தியது. கரெக்டா அதை வந்து உள்வாங்கி நாங்க ஆட்சிக்கு வந்தா இந்த நிலைமைய நாங்க மாற்றுவோம் அப்படிங்கிறத சொன்னார். அப்ப தேர்தல் அறிக்கையில ஜேவிபி, என்பிபி, திசநாயக்கா அவர்கள் முன்வைத்த இப்படியான வாக்குறுதிகள் வந்து மக்களுடைய கவனத்தை ஈர்த்தது. அதனால பெரும்பகுதி மக்கள் அவருக்கு வாக்களித்ததுங்கிறது இந்த அடிப்படையில அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். 2022 நடந்த அந்த அரகாலயா மக்களுடைய போராட்டம் பற்றி ஏற்கனவே நம்ம வந்து மென்ஷன் பண்ணோம். இந்த போராட்டத்துல வெளிவந்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இலங்கையினுடைய ஆளும் வர்க்கங்களுடைய அந்த 2 பிரதான கட்சிகள் அவங்களால மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்க முடியல. அதுல அவர்களுக்கு வந்து ஒரு எல்லை இருந்தது, லிமிட்டேஷன் இருந்தது அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப தெளிவாக வெளியில வந்தது. அதனால மக்கள் மத்தியில ஐயோ ரொம்ப காலமா அந்த 2 கட்சியையும் பார்த்துட்டோம், ட்ரெடிஷனலா அவங்க இதே தான் பண்றாங்க, அதனால இந்த ரெண்டுமே வேண்டாம் அப்படிங்கிற ஃபீலிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தலை தூக்கி கொண்டு இருந்த காலகட்டத்துல இவங்க ஜேவிபி, என்பிபி போராட்டங்கள்லையும் ஈடுபட்டு அதுல மக்களுடைய ஆதரவை பெற்று அதை ஒட்டி மக்கள் பிரச்சனைகளை மையப்படுத்திய தேர்தல் அறிக்கை இதெல்லாம் வந்து வெளியிட்ட காரணத்தினால மக்களுக்கு அவங்க மேல ஒரு நல்ல அபிமானம் வந்தது. ஏற்கனவே வந்து ஜேவிபியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அரசியல்ல தூய்மையானவர்கள், நேர்மையானவர்கள் அப்படிங்கிற பேரும் உண்டு. அப்ப இதெல்லாம் சேர்த்துதான் மக்களுடைய ஆதரவுங்கிறது கிடைச்சது. இப்போ அதிபர் தேர்தல் முடிஞ்சு போச்சு, இவர் வந்து வெற்றி பெற்று விட்டார். இதுல நீங்க பாத்தீங்கன்னா அடுத்து அவர் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் வந்து நிறையவே உண்டு. அதுல வந்து இந்த IMF லோன் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இப்ப IMF லோனை வந்து என்ன பண்ண முடியுங்கிறது தெரியல. ஆனா அவர் என்ன சொல்லி இருக்காருன்னா, IMF விதித்திருக்கக்கூடிய நிபந்தனைகளை ரீநெகோஷியேட் செய்வோம், அதன் மீதான ஒரு மறு பேச்சுவார்த்தை நடத்துவோம் அப்படிங்கிறத அவரு சொல்லியிருக்காரு. அதனால IMF லோன் அப்படிங்கிறது அதனுடைய கடுமையான நிபந்தனைகள் அப்படிங்கிறது அவர் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான சவாலாக இருக்கும். அதே போல பல சர்வதேச உடன்படிக்கைகள், இது வந்து ஏற்கனவே இலங்கை வந்து கையெழுத்திட்டு இருக்கு. அதுல பல உடன்படிக்கைகள் வந்து மக்களை பாதிக்கக்கூடியதாக இருக்கு. அதனால இந்த உடன்படிக்கைகள்ல ஏதாவது
மாற்றம் கொண்டு வர முடியுமா, ரீவொர்க் செய்ய முடியுமா அப்படிங்கிறத பார்ப்போம்னு சொல்லியிருக்காரு. இது வந்து அண்டை நாடுகள், இலங்கையினுடைய அண்டை நாடுகள் அல்லது அந்த பிரதேசத்துல இருக்கக்கூடிய நாடுகள் சம்பந்தப்பட்ட விஷயம். இப்ப இதை சொல்லிட்டாரே ஒழிய இதை வந்து மறுபரிசீலனை செய்வதெல்லாம் ரொம்ப சிக்கலானது. ஏன்னா இலங்கை வந்து இருக்கக்கூடிய இடம் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலி வெரி இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவாங்க. இந்து மகா சமுத்திரத்துல இருக்கு. ஏற்கனவே அமெரிக்கா வந்து அந்த கடல்ல வந்து பெட்ரோலிங் செய்து கொண்டு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இலங்கை உட்பட எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற முயற்சியை ஏற்கனவே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால அந்த சூழல்ல இது வந்து ஒரு முக்கியமான சவாலாக அவருக்கு முன்னால வரும். ஏன்னா அந்த மாதிரியான நாடுகள் வந்து ஒரு சுயேச்சையான அயல்துறை கொள்கை அதை வந்து பின்பற்றுவது அப்படிங்கிறதும், அமெரிக்கா சொல்லுகிற ஒரு துருவ உலகம் அதை வந்து நிராகரித்து பல துருவ உலகத்தை உயர்த்தி பிடிப்பது அப்படிங்கிறதும் உண்மையிலேயே சவாலான விஷயம். அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சார்க் நாட்டினுடைய சார்க் அமைப்பினுடைய உறுப்பினர் என்கிற முறையில், அதே போல அணிசேரா நாடுகள் நாம் அமைப்பினுடைய ஒரு உறுப்பினருங்கிற முறையில இதுல எல்லாம் நாங்க மாற்றம் கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இது ஒரு அடுத்த மிகப்பெரிய சவாலாக இருக்கும். அடுத்தது ஏற்கனவே சொன்னதை போல அந்த மைனாரிட்டிஸ், மொழி வழி சிறுபான்மையினர், தமிழ் பேசும் மக்கள் உள்ளிட்ட அந்த பிரச்சனைகள்ங்கிறது ஒரு மிகப்பெரிய சவாலாக இந்த அரசாங்கத்தின் முன்னால வரும். இப்ப திசநாயக்க அவர்களுக்கு வந்து தமிழ் பேசக்கூடிய மக்கள் மத்தியிலிருந்து எவ்வளவு ஓட்டு கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறிய அளவு வாக்குகள் தான் கிடைச்சிருக்கு. ஏன்னா கடந்த காலத்துல ஜேவிபி அவருடைய கட்சி தேசிய இனம் குறித்து எடுத்த நிலைப்பாடு அப்படிங்கிறது வந்து தமிழ் மக்களுக்கு மிகப்பெரிய அதிருப்தியை, வெறுப்பை அளித்தது. ஆகவே இவர் வெற்றி பெற்றதுங்கிறது வந்து நமக்கு உதவிகரமாக இருக்காது அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு, பதட்டம்ங்கிறது இந்த நேரத்துல தமிழ் மக்கள் மத்தியில இருக்கு. தொடர்ந்து நடந்த அந்த உள்நாட்டு போர், அதுல வந்து பொருளாதாரம் தமிழ் மக்களுக்கு கம்ப்ளீட்டா சீர்குலைந்தது. அதே போல ஒரு பின்தங்கிய நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்பட்டது. இதுல எல்லாம் அவங்க வந்து திசநாயக்க அவருடைய கட்சி ஒரு காரணமாக இருந்தது அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. இது வந்து ஒரு முக்கியமான சவால். அதனால தமிழ் மக்களுடைய அந்த காயங்களை ஆற்றுவது அப்படிங்கிறது அவருக்கு முன்னால் இருக்கக்கூடிய அடுத்த முக்கியமான கடமை. தமிழ் மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு அதிகாரங்களை பகிர்ந்து கொடுப்பது, அதிகார பரவல் செய்வது அப்படிங்கிறத அவர் எப்படி செய்ய போகிறார் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். அடிப்படையில பொதுவாக மக்கள் திசநாயக்க அவர்களுக்கு வாக்களித்திருப்பதுங்கிறது ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து, அந்த மாற்றமும் ஒரு நேர்மை அல்லது ஒரு புதுமை அந்த விதங்கள்ல அந்த மாற்றம்ங்கிறது அமையணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கிறாங்க. அதனால இப்போ வாக்குகளை வாங்கி வெற்றி பெற்றவர்கள் ஆக்ட் பண்ண வேண்டிய, நடவடிக்கை எடுக்க வேண்டிய காலகட்டம். அதனால அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு அடுத்தடுத்த நடவடிக்கைகளை நோக்கி அவர்கள் போக வேண்டும். போவார்கள்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். அதனால இந்த விதத்துல வாக்குறுதிகளை அவர்கள் நிறைவேற்றுவதற்கு திசநாயக்க அவர்களுக்கும் ஜேவிபிக்கும் நம்முடைய நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்வோம். இடதுசாரிகளை இலங்கையில வலுப்படுத்துவதற்கான முயற்சிகளையும் அவர்கள் இணைத்தே செய்வார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். ஆளும் வர்க்க கட்சிகள் இரண்டையும் பின்னுக்கு தள்ளி இன்னொரு கட்சி, அமைப்பு, கூட்டணி முன்னுக்கு வருவது அப்படிங்கிறது அநேகமா யாருமே நினைத்து பார்த்திருக்க முடியாத விஷயம். அது வந்து வெற்றி பெற்று இருக்கிறது, அது நடந்து இருக்கிறதுன்னு சொன்னா அதற்கு முக்கியமான காரணம் ஜேவிபி, என்பிபி போன்ற அமைப்புகள் இந்த அரகாலயா போராட்டத்தில் மிகப்பெரிய அளவு பங்கெடுத்தார்கள், மக்களுடைய மதிப்பை பெற்றார்கள். அவர்களுடைய போராட்ட பங்கேற்பு தான் இதை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக வந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் தலையங்கத்தினுடைய சாராம்சம்.